தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஞானியை தேடாத ஞானத்தை தேடு என்ற பகுதியை பார்ப்போம். கும்பாபிஷேகம் என்றால் என்ன? யோகஜம் என்ற சிவகாமம் சரீரமாக கும்பத்தை எவ்வாறு கற்பிக்க வேண்டும் என்பதற்கு விபரமாக சொல்லுவதாவது, கும்பமாகிய குடம் மாமிசமாகும், குடத்தில் உள்ள தண்ணீர் இரத்தமாகும், கும்பத்தில் போடப்படும் இரத்தனங்கள் சுக்லமாகும், கும்பத்தின் உள்ளே தர்ப்பப்பையினால் செய்யப்பட்ட கூச்சம் சுழுமுனை நாடியாகும். குடத்திற்கு மேலே நெருக்கமாக சுற்றப்பட்டுள்ள முப்புரி நூல்கள் நரம்புகளாகும். கும்பத்தை சுற்றி போர்த்தி கட்டுள்ள வஸ்திரம் தோளாகும். குடத்தின் மேல் இருக்கும் தேங்காய் சிரசாகவும் முகமாகவும் கூறப்படுகிறது. தேங்காயின் மேலே விரித்துள்ள தர்ப்பையினால் செய்யப்பட்ட லம்ப கூர்ம சிகை குடுமி, அதுவும் தேங்காய்க்கு அடியில் போடப்படும் மாவிலைகள், சுவாமியின் ஜடாபாரங்கள் உச்சரிக்கப்படும் மந்திரங்களே பிராணனாகும் என்று அங்க கற்பனை சிவகாமத்தில் கூறப்படுகிறது. கும்பம் அப்படின்னா என்ன, உடல் அப்படின்னா என்னன்னு பாருங்க. கும்பத்தில் உள்ள நீர் இரத்தம், இரத்தனங்கள் விதை அணுக்கள், நூல்கள் நாடிகள், கட்டும் வஸ்திரம் தோல், தேங்காய் சிரசு, முகம், முக்கண், சூரிய சந்திர சுழுமுனை. முக்கண்ணா அதான் ரொம்ப முக்கியம். சூரியகலை, சந்திரகலை, சுழுமுனை, இந்த மூன்றும் சேர்ந்தது. மந்திரம் ஒளி, பிராணம். மந்திரம்னா என்னது? மந்திரம் சொல்கிறது தான் பிராணன். பிராணன்னா என்னது? சக்தி. சக்தியை அதற்கு ஊட்டுவது என்று பொருள். இதையே கும்பத்தை மனிதனாக பாவித்து அதற்கு உடல் ரூபம் கொடுத்து மந்திர ஒளியினால் உயிர் கொடுத்து அந்த உயிரை சிலைக்கு பிரம்மத்திற்கு அந்த நீரை அர்ப்பணிப்பதே கும்பாபிஷேகம். இதை நீ உன் உடலினால் செய்ய வேண்டியதை செய்ய முடியாததால் உனக்கு பதிலாக கும்பத்தை வைத்து செய்கிறாய். பிரம்மத்தை அடைய வழிகாட்டியாக வழிமுறை காட்டினால் அதுதான் உண்மை வழி என்று தவறாக புரிந்து கொள்கிறாய். உடல், பொருள், ஆவி மூன்றையும் பிரம்மத்திற்கு அர்ப்பணிப்பதே இதன் தாத்பரியம். மனிதனாக பிறப்பெடுத்து தவநிலையில் நின்று அமிர்த நாடியில் அமிர்தத்தை உண்டு பண்ணி ஒளி தேகத்தை எடுத்த பின் பிரம்மத்தின் ஐக்கியமாவதே கும்பாபிஷேகம் என்று பொருள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் போய் கும்பாபிஷேகத்தில் போய் புளியோதரை, தயிர் சாதம் வாங்கிட்டு வந்ததுனால எதுவும் நடக்காது. அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். பிறந்த நட்சத்திரமன்று கடல் நதியில் நீராடுவது 7 தலைமுறை பாவத்தை போக்கும். அன்று கோவில் வழிபாடு அவசியம். நட்சத்திரத்தன்று நாம் வழிபாடு செய்தால் அந்த மாதம் முழுவதும் நல்லதே நடக்கும். ஆசிரியரை வீட்டில் இந்த நாயை பார்க்க எந்த நாயும் வராது என்று கூறுவார்கள். ஆம், உண்மைதான். இந்த நாயை பார்க்க எந்த நாயும் வராது. ஞானம் வேண்டுவோர் மட்டும் வர முடியும், வேறு யாரும் வர முடியாது. ஏன் காதல் மோகம்? ஒரு பொருளின் உண்மைத்தன்மை அறியாமல் வருவதுதான் இந்த காதல் மோகம் என்ற காமத்தின் வேர். ஒரே கோதுமை மாவில்தான் பூரியும் வருகிறது, சப்பாத்தியும் வருகிறது, மற்றும் பல பலகாரங்கள் வருகிறது. சப்பாத்தியும் வருகிறது, மற்ற பலகாரங்கள் வருகிறது. மாவு ஒன்றுதான், வடிவம் மட்டும்தான் மாறுகிறது. அதுபோல மனிதர்களின் வடிவமும் மட்டும்தான் மாறுகிறது. உறுப்புகள் ஒன்றுதான். நீங்கள் வடிவத்தை மட்டும் மனதில் பதிய வைத்து அதற்கு குடும்பம், அறநெறி, ஒழுக்கம் என எல்லாவற்றையும் துறக்கிறீர்கள். இட்லி மாவுதான் தோசைக்கும், ஆப்ப மாவுதான் பணியாரத்துக்கும். வடிவம் மட்டும்தான் மாற்றம், மாவு ஒன்றுதான். நீங்கள் அந்த பெண் அல்லது ஆண் வடிவத்தை மட்டும் உங்கள் மனதில் தீவிரமாக பதிய வைத்தால் பதித்ததால் வந்த கொலைவெறிதான் அது பல பாவத்தை செய்ய வைக்கிறது, தவறான உறவையும் செயல்படுத்துகிறது. நீ சிறுவயதில் பிறந்த குழந்தையைப் போல வயதாகும் வரை இருக்கிறாய். ரூபங்கள் வானவில் போல் மாறிவிடும், மேகங்கள் போல் கலைந்துவிடும். நிலையில்லா உடல் பொருள்கள் மேல் பற்று வைத்து எது உன் உடல் எது உன் உயிர் என்று தெரியாமல் வீணிய ஜென்மத்தை பலனில்லாமல் செய்கிறாய்.
இது காமத்தின் அணுக்களின் விளையாட்டு. உன் எண்ணத்தால் அதற்கு உயிர் ஊட்டாதே. உன் காம எண்ணத்தினால் மட்டும் உன் குறி விரிக்கும். இல்லையேல் அது குழந்தை குறியாகவே இருக்கும். காமம் உன் எண்ணத்திற்குத்தான், உடலுக்கு இல்லை. உடலுக்குள் இருக்காதே. உடலை விட்டு வெளியே வா. மனைவி மக்கள் பைத்தியமாக அமைந்தாலும் வாழ பழகிக்கொள். எதற்கும் மருந்தில்லை. உதாரணம், ஒரு குழந்தை கால் ஊனமாக பிறந்தாலும் அது பின்னர் வாழ பழகுகிறது. ஒரு குழந்தைக்கு கண் பார்வை இல்லை என்றாலும் பின்னர் அது வாழ பழகுகிறது. ஊனத்தை மாற்ற முடியாது, ஆனால் வாழ பழகிக் கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிகிறதா? வணக்கம்.